ஸோ, அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, வேலு நாச்சியார். ரொம்பவே புகழப்பட வேண்டிய ஒரு கேரக்டர். அண்ட் இன்னைக்கு வாழ்ற பெண்கள் கண்டிப்பா இவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் இவங்கள மாரி இல்லாட்டியும் கொஞ்சம் முன்னேற ட்ரை பண்ணலாம். பி ஆம்பிஷியஸ் அப்படிங்கிற மாதிரி. பெரிய குறிக்கோள்கள வந்து வச்சுக்கலாம். ஸோ, இந்த வேலு நாச்சியார் 1730வது வருஷம் ராஜா செல்லமுத்து அப்படிங்கிறவருக்கு வந்து மகளா பொறக்குறாங்க. அதாவது இந்த ராஜா செல்லமுத்து ராமநாதபுரம் பகுதிய வந்து ஆண்டுகிட்டு வந்திருக்காரு. இவருக்கு வந்து ஆண் வாரிசு கிடையாது. ஆனா, இவங்கள கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆண வளர்க்கிற மாதிரியே, ஆ எல்லா விதமான தற்காப்பு கலைகள். இப்போ சிலம்பமா இருக்கட்டும், இல்லன்னா வளரி, வாழ்வீச்சு, ஆ ஹார்ஸ் ரைடிங் அதாவது குதிரை ஏற்றம், இந்த மாதிரி எல்லா விதமான போர்க்கலைகளையும், அது மட்டும் இல்லாம இன்டலெக்சுவலாவும், அறிவு ரீதியாவும் ரொம்பவே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ், பிரெஞ்சு, உருது இந்த மாதிரியான லாங்குவேஜ் எல்லாமே வந்து நல்லாவே தெரியும். அண்ட் 16வது வயசுல அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகுது. யாருக்கு கட்டிக் குடுக்குறாங்க அப்டின்னா, ஆ சிவகங்கை ராஜா முத்துவடுகர். ராஜா ஆஃப் சிவகங்கை முத்துவடுகருக்கு வந்து கல்யாணம் பண்ணி குடுக்குறாங்க. எக்ஸாக்ட்லி சைல்ட் மேரேஜ் ரைட்? ஸோ அந்த டைம் அவேர்னஸ் இல்ல. எனிவே ஆ ஸோ ராஜா ஆஃப் முத்துவடுகருக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இவங்கள வந்து மேரேஜ் பண்ணி குடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. வெள்ளச்சி நாய வெள்ள சாரி வெள்ளச்சி நாச்சியார். ஸோ வெள்ளச்சி நாச்சியார். ஸோ இந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய பிரிட்டிஷ்காரங்களுக்கும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் நம்மளுடைய முத்துவடுகருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. ஒரு கை கலப்பு வருது. அப்ப இங்க ஒரு சண்டை நடக்குது. பேட்டில் ஆஃப் காளையார் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நம்மளுடைய முத்துவடுகர் வந்து கொல்லப்படுறார். சரிங்களா? முத்துவடுகர் கொல்லப்படுறார். கர்னல் போன்ஜோர் அப்படிங்கிறவன் தான் வந்து இதுக்கு முக்கியமான காரணம். அப்போ வேலு நாச்சியார் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சூழ்நிலையில இருந்து தப்பிச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து யார் அடைக்கலம் குடுக்குறாங்கன்னா, கோபால நாயக் அப்படிங்கிற இன்னொரு நாயக்கர் வந்து அடைக்கலம் குடுக்குறாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம். இவங்களுடைய அரவணைப்புல தான் வந்து நம்மளுடைய வேலு நாச்சியார் வந்து இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது, சாதாரண பெண்மணியை போல வந்து சும்மா இல்லாம, அவங்க வந்து ஒரு படைய திரட்டுறாங்க. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அகெயின்ஸ்டா வந்து ஒரு படைய திரட்டுறாங்க. ஆல்ரெடி கோபால நாயக்குடைய சப்போர்ட் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் இவங்க வந்து ஹைதர் அலியினுடைய சப்போர்ட்ட வந்து சீக் பண்றாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். இவங்களுக்கு வந்து இங்கிலீஷ், தென் ஹிந்தி, உருது எல்லாமே தெரியும். அப்போ உருது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹைதர் அலியுடைய லாங்குவேஜ். இவரு இந்த நம்மளுடைய வேலு நாச்சியார் வந்து அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அவங்களுடைய அந்த ஆதங்கம், அந்த பிரிட்டிஷ வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறிய எல்லாமே வந்து எழுதுறாங்க. அது என்ன கேட்கறாங்க அப்படின்னா, 5000 இன்ஃபான்ட்ரி அண்ட் 5000 கேவல்ரி. காலாட்படை, தென் குதிரைப்படைய வந்து கேட்கறாங்க. இந்த வேலு நாச்சியாருடைய வீரத்த பார்த்துட்டு, அதாவது அந்த எழுத்துக்கள்ல இருந்த வீரத்த உணர்ந்து நம்மளுடைய ஹைதர் அலியும் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய தளபதி சையத் அப்படிங்கிறவர்ட்ட அவங்களுக்கு தேவையான படைய அழிக்கிறதுக்கும், பிளஸ் உதவி செய்யவும் சொல்றாரு. சரிங்களா? சோ, இதுல நம்ம இன்னொரு கான்செப்ட் பார்க்கணும். வேலு நாச்சியாருடைய தளபதி பேரு தாண்டவராயனார். தாண்டவராயனார். ரிமெம்பர் தட். அடுத்ததா, வேலு நாச்சியார் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப புத்திசாலி. இன்னைக்கு இருக்கிற மாரியே ஸ்பை சிஸ்டம் எல்லாம் வச்சிருக்காங்க. அதாவது தமிழ்ல வந்து ஒற்றர்கள் அப்படிங்கிற வார்த்தைய வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஒற்றர்கள். நம்மளுடைய பூலித்தேவருக்கு ஒரு நல்ல நண்பர் கிடைச்சிருந்தாரு. அவர் பேர் வந்து ஒண்டி வீரன். அதே மாரி நமக்கு நம்மளுடைய வேலு நாச்சியாருக்கும் ஒரு நல்ல தோழி வந்து கிடைச்சிருப்பாங்க. தட் இஸ் குயிலி. அவங்களுடைய ரோலையும் வந்து நம்ம கண்டிப்பா பார்ப்போம். சரிங்களா? சோ, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். வேலு நாச்சியார் ராஜா ஆஃப் சிவகங்கை முத்துவடுகருடைய மனைவி. இந்த முத்துவடுகருக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 2 ஏபிள் ஜெனரல்ஸ் இருந்திருப்பாங்க. அதாவது திறமையான தளபதிகள். அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மருது பிரதர்ஸ். மருது பிரதர்ஸ். அப்போ, இப்ப இவங்களுக்கு யாருடைய சப்போர்ட் எல்லாம் இருக்கு? நம்மளுடைய கோபால நாயக் அண்ட் இன்னும் கொஞ்சம் ஆ பாளையக்காரர்களும் சப்போர்ட் பண்றாங்க. அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹைதர் அலி வந்து சப்போர்ட் பண்றாரு. ஆல்ரெடி திறமை மிக்க தளபதிகள் இருக்காங்க, மருது பிரதர்ஸ். சோ இவங்கள்னால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ராணி, அதாவது வேலு நாச்சியார் வந்து வெற்றி பெறுறாங்க. அண்ட் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ரூலர் ஆர் குயின். அதாவது ஆ அதாவது ஒரு முதல் ராணி. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிய
அப்போஸ் பண்ண முதல் ராணி அப்படிங்கிறது வந்து இவங்கதான். ஆனா என்னமோ நம்ம ஜான்சி ராணி லட்சுமி பாய் வந்து பேசுற அளவுக்கு நம்ம வேலு நாச்சியார பேசுறதுல கண்டிப்பா நம்ம பேசியாகணும். அட்லீஸ்ட் நம்ம தமிழ்நாட்டு மக்களாவது இதை வந்து உணர்ந்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். சோ அது கூட 1857 தான். சோ இவங்களுடைய காலம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முன்னாடி. சரிங்களா? சோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நம்ம வேலு நாச்சியாருடைய தோழி குயிலிய பத்தி வந்து பார்க்கணும். இந்த இடத்துல குயிலிய பத்தி சொல்லியிருக்காங்க. சோ குயிலி அப்படிங்கிறவங்க உதயாள் அப்படிங்கிற படைப்பிரிவினுடைய தலைவி. சோ உதயாள் அப்படிங்கிற ஒரு விமன் பெண்களுக்கான ஒரு படைய வந்து வச்சிருந்தாங்க. சோ அந்த காலத்திலேயே பெண்களுக்கான படை இருந்திருக்கு. சோ ஏன் இந்த உதயாள் அப்படிங்கிற பேரை இந்த படைக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதயாள் அப்படிங்கிறவங்க ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பெண். சோ இந்த உதயாள நம்மளுடைய பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்க வந்து புடிச்சிருவாங்க. புடிச்சு குயிலி எங்க இருக்காங்க? அதாவது வேலு நாச்சியாருடைய தோழியான குயிலி எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டு டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிருவாங்க. சோ அவர் அந்த அந்த உதயாளுடைய நினைவாடு தான் வந்து பாத்தீங்கன்னா, தன்னுடைய படைக்கு உதயாள் அப்படிங்கிற பேரை வந்து வச்சிருப்பாங்க. இந்த குயிலி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சிமிலர் டூ தற்கொலை படை தான். சோ தற்கொலை படை தாக்குதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ பிரிட்டிஷ்காரன் வந்து எங்க தன்னுடைய ஆயுதங்கள், வெடிகுண்டுகள் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அர்சனல் அப்படிங்கிற டேர்ம வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இவங்க மேலேயே தீ வச்சுக்கிட்டு உள்ளால போய் அந்த வெடி மருந்துகள எல்லாம் வெடிக்க வச்சு, ஒரு பிரிட்டிஷுக்கு ஒரு பெரிய ஒரு தோல்விய வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி வேலு நாச்சியார் கிட்ட பிரிட்டிஷ் வாங்குனது வந்து தோல்வி மட்டும் தான். அவங்கள தோற்கடிக்க முடியல. அண்ட் ஃபர்ஸ்ட் குயின் டூ அப்போஸ் ஆர் எல்ஸ் ரெசிஸ்ட் த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கலோனியல் பவர். அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். சோ வீரபாண்டிய கட்டபொம்மன் பத்தி நான் உங்களுக்கு சொல்லித்தான் தெரியணும்னு இல்ல. நீங்களே இந்த சிவாஜி படத்துல வந்து ஒரு டயலாக் எல்லாம் பார்த்திருப்பீங்க. எதற்காக உனக்கு கட்ட வேண்டும் வரி? நீ என்ன என் மாமனா மச்சானா மானம் கெட்டவனே அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப சிறப்பா பேசியிருப்பாங்க. சோ பாருங்க, அவருடைய 30வது வயசுலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாளையக்காரரா வராரு. அதாவது அவருடைய தகப்பனாருடைய மரணத்திற்கு பிறகு, ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மனுடைய மரணத்துக்கு பிறகு 30வது வயசுல இவர் வந்து ஒரு பாளையக்காரரா வராரு. அப்போ ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். அது 30லயும் 40லயும் 50லயும் எப்ப வேணாலும் வெற்றி வரலாம். தொடர்ந்து போராடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுடைய வீரபாண்டிய கட்டபொம்மன். சோ தொடக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டபொம்மன் அவங்களுடைய மூதாதையர்கள் மாறி, அதாவது அப்பா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரிட்டிஷுக்கு சப்போர்ட்டிவாவே, அதாவது பிரச்சனைக்குரியவர்களா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிதான் இந்த மனுஷனும் இருந்திருக்காரு. ஆனா என்னாச்சு அப்படின்னா, முதல்ல இந்த இடத்துல வந்து வரி வசூலிக்கிற ரைட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நவாப் கிட்ட இருந்தது. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இட் இஸ் டிரான்ஸ்பர்ட். அதாவது அது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய கைக்கு வருது. இந்த வரிய வசூலிக்கிறதுக்காக அவங்க பயன்படுத்துற மெத்தட் ரொம்ப மோசமாவே இருந்தது. ஒரு மரியாதை கிடையாது. அதுவும் இந்த தமிழர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, மரியாதை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ரைட்? சோ ஒரு மரியாதை இல்ல. ம். அதனால கொஞ்சம் பிரச்சனைகள் பிரிட்டிஷுக்கும் இந்த நம்மளுடைய வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் வருது. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்டி சைன்ட் இன் 1781. ட்ரீட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் அப்படின்னு அர்த்தம். அக்ரிமெண்ட் இல்லைன்னா தமிழ்ல வந்து உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவோம். அக்ரிமெண்ட். இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாளையம் ஸ்பெஷலி பாஞ்சாலக்குறிச்சியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் கலெக்ட் பண்ற ரைட் கிடைக்குது. இவங்க கலெக்ட் பண்ற டாக்ஸ்ல 1% வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறுல ஒரு பங்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மைசூர் சுல்தானுக்கு கொடுக்கணும். அப்ப ரிமைனிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி எடுத்துக்கும். அப்ப இந்த டாக்ஸ கலெக்ட் பண்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா கலெக்டர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. இந்த பிரசன்ட் டேல நம்ம வந்து கலெக்டர் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்கு இல்லையா? அது இங்க தான் ஆரம்பிக்குது. எக்ஸாக்ட்லி கலெக்டர் அப்படிங்கிறது டாக்ஸ் கலெக்டர் தான். இந்த மக்கள் கிட்ட இருந்து காச வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். அதுதான் வந்து அவங்களுடைய வேலை. சோ இப்போ இந்த கலெக்ட் பண்ற முறையில இருக்கிற பிரச்சனை. அதாவது இந்த பிரிட்டிஷ்காரங்க கொஞ்சம் ஹார்ஷா இல்லன்னா நம்மளுடைய மக்கள வந்து அசிங்கப்படுத்தும் போதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வந்து உருவாகுது. அப்படிதான் கட்டபொம்மனுக்கும் இவருக்கும் பிரச்சனை வருது. வாங்க கட்டபொம்மனுக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம்.
சோ இந்த டைம்ல நம்மளுடைய அரியர் இந்த இடத்துல பகோடாஸ் அப்படிங்கிற டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ நம்மளுடைய பெருந்தலைவர் ரீசெண்டா ஒரு பெருந்தலைவர் வந்து பக்கோடாஸ் பத்தி பேசியிருப்பாரு. அந்த பக்கோடாஸ் இல்ல. இது வந்து கரன்சியினுடைய யூனிட். சோ அந்த டைம்ல நம்ம இன்னைக்கு வந்து ரூபீஸ் சொல்றோம் இல்லையா? அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பக்கோடாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆள் எவ்வளவு குடுக்கணும் அப்படின்னா, ஒரு 3300 பக்கோடாஸ் கிட்ட குடுக்கணும். ம். அப்போ நமக்கு வாய்த்த கலெக்டர் யாருன்னா, ஜாக்சன் துரை. ம். இவரு வந்து ரொம்ப மோசமா பேசிருவாரு. ரொம்ப இல் ட்ரீட்மென்ட் தான் பண்ணுவாரு. அப்போ இந்த பேலன்ஸ வாங்குறதுக்காக ஜாக்சன் என்ன கேட்கிறாருன்னா, "நீங்க ஆர்மி அனுப்புங்க. நான் ஆர்மிய அனுப்பி அடிச்சு புடுங்குறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மெட்ராஸ் கவர்ன்மென்ட் வந்து இதுக்கு வந்து பெர்மிஷன் குடுக்க மாட்டாங்க. அப்ப ஃபர்தரா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இவன் என்ன பண்றான்னா, கட்டபொம்மன வந்து, "நீ வந்து என்ன வந்து பார்க்கணும்" அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்பாயின்ட்மென்ட் குடுக்கப்பட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம். சோ கட்டபொம்மனும் இந்த பிகினிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேன் ஆஃப் பீஸ் தானே. அந்த மனுஷனும் ஆ போறாரு. போய் பார்க்குறாரு. ஆனா, போய் பார்த்தா, இந்த ஆள வந்து ஒரு ஆளாவே மதிக்கல. சோ இந்த ஆளுகிட்ட வந்து பேசுறதுக்கு வந்து இந்த ஜாக்சன் துரை வந்து ஒத்துக்க மாட்டான். ஹியர் ஜாக்சன் ரிஃப்யூஸ்ட் ரைட். அதுக்கப்புறமா குற்றாலத்துக்கு வர சொல்றான். இவரு குற்றாலம் போறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் போறாரு. இங்கேயும் வந்து நம்மளுடைய கட்டபொம்மன் வந்து அலைக்கழிக்கப்படுறாரு. அவருக்கு உரிய மரியாதை வந்து கொடுக்கப்படல. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரத்துல வந்து இவன வந்து சந்திக்கிறதுக்காக ஜாக்சன் வந்து ஒத்துக்கிறாரு. சந்திக்கவும் செய்றாரு. ஆனா என்ன சொல்றான் அப்படின்னா, "நீ என் முன்னாடி 3 மணி நேரம் நிக்கணும். எழுந்து கை கட்டி நிக்கணும்" அப்படின்னு வந்து நம்மளுடைய கலெக்டர் ஜாக்சன் வந்து சொல்றாரு. இப்போ இது வந்து தன்னுடைய தன்மானத்துக்கு அவமானம் அப்படின்னு நம்மளுடைய கட்டபொம்மன் நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, அங்க ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவருக்கு புரியுது. சோ, அவரும் அவருடைய அமைச்சர், அதாவது நம்மளுடைய கட்டபொம்மனுடைய அமைச்சர் பேரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, சிவசுப்பிரமணியனார். இவங்க 2 பேருமே வந்து சேர்ந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த டைம்ல ஊமைத்துரை, நம்மளுடைய கட்டபொம்மனுடைய சகோதரர், அவர் அங்க வாராரு, உதவி பண்றாரு. அதனால கட்டபொம்மன் எஸ்கேப் ஆகுறாரு. ஆனா அந்த கேட்ல ஒரு சின்ன சண்டை நடக்குது. அதுல ஒரு லெப்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிற ஒரு அபிஷியல் வந்து கொல்லப்படுறான். சிவசுப்பிரமணியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரிசனரா அதாவது கைதியா வந்து கைது செய்யப்படுறாரு. சோ, இந்த இடத்துல வந்து நம்மளுடைய கட்டபொம்மன் வந்து தப்பிச்சுட்டாரு. எனிவே அவர் வந்து தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிய அந்த பிரிட்டிஷ்காரன்கிட்டயே வந்து போய் சொல்றாரு. என்ன வந்து இந்த மாரி இல் ட்ரீட்மென்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு. அப்போ இவங்க இந்த இத விசாரிக்கிறதுக்காக ஒரு கவுன்சில் வந்து செட் பண்றாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் கவுன்சில். ஸ்பெஷல் பெஞ்ச் அப்படிங்கிற மாரி சொல்லுவோம் இல்லையா? ஸ்பெஷல் பெஞ்ச் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற மாரி. அதே மாரி இவங்களும் வந்து இத விசாரிக்கிறாங்க. இதுல யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம், தென் ஜான் கேஸா மேஜர் அப்படிங்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. இந்த டைம்லயே வந்து நம்மளுடைய சுப்பிரமணியனார வந்து ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. இது யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கட்டபொம்மனுடைய அமைச்சர். அட் த சேம் டைம் இந்த கமிட்டிக்கே தெரிஞ்சிருது. கட்டபொம்மன் வந்து எந்த குற்றமுமே செய்யல அப்படின்னு. அப்ப ஜாக்சன வந்து டிஸ்மிஸ் பண்றாங்க. அவனுக்கு பதிலாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, லஷிங்டன் அப்படிங்கிற ஒரு புதிய கலெக்டர வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்றாங்க. சரிங்களா? இப்பவும் இது வந்து எக்ஸாக்ட்லி பிரிட்டிஷ் கவர்ன்மெண்ட் உடைய முட்டாள்தனம். ரைட்? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய அந்த கவர்ன்மெண்ட்டினுடைய முட்டாள்தனம். அமைதியா இருக்கிறவன் வந்து சும்மா சொரிஞ்சு விட்டுறது. சோ அதுதான் நடந்தது. ஆனா இந்த லஷிங்டன் கவ கலெக்டர் வராரு. அவரு வந்து இந்த நம்மளுடைய கட்டபொம்மன வந்து மறுபடியும் ஒரு மேன் ஆஃப் பீஸாவே வந்து கீப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த டைம்ல தான் என்ன ஆகுது அப்படின்னா, மருது பிரதர்ஸ் அவங்க வந்து ஒரு கூட்டமைப்ப வந்து ஆரம்பிக்கிறாங்க. கன்ஃபெடரசி கூட்டமைப்பு. ரைட்? சோ நம்மளுடைய பொம்மனம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரஸ்டடா இருக்காரு. இதுல இன்னும் நெறைய பேர் சேர்ந்திருக்காங்க. சோ கோபால நாயக், யாதுல் நாயக், மருது பாண்டியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து லீட் பண்றது. இவங்க வந்து திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஒண்ணு குடுக்குறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியர்களே நீங்க வந்து உங்களுடைய ஜாதி, மதம், புண்ணாக்கு இந்த மாதிரியான அ டிவிஷன்ஸ் எல்லாம் விட்டுக்கிட்டு ஒண்ணா சேர்ந்து நம்ம பிரிட்டிஷ அப்போஸ் பண்ணுவோம். இதுதான் நல்ல தருணம் அப்படின்னு ஒரு ஏலி கால் குடுக்குறாங்க. இந்த கலெக்டர் லஷிங்டன், அதாவது ஜாக்சனுக்கு பதிலா வந்தார் இல்லையா? அவரு வந்து இந்த கட்டபொம்மன வந்து எப்படியாச்சும் தடுக்கணும். அவரு வந்து இந்த கன்ஃபெடரசில வந்து ஜாயின் பண்ணக்கூடாது. அவர நம்மளுடைய சப்போர்ட்டராவே வச்சிருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாரு. நல்லா ட்ரை பண்றாரு தடுக்கிறதுக்காக. பட் முடியல. கட்டபொம்மன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மருது பிரதர்ஸ மீட் பண்ணி அந்த கன்ஃபெடரசில ஜாயின் பண்றாரு. கட்டபொம்மன் ஜாயின் பண்ணதோட மட்டும் இல்லாம, சிவகிரி ரைட்? ஆ தன்னுடைய சிவகிரி பாளையக்காரரசையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "நீங்களும் என் கூட சேருங்க" அப்படின்னு கேட்கிறாரு. அவன் மறுத்த உடனே கட்டபொம்மன் நேரடியா வந்து படையெடுத்து போறாரு. இப்ப பாருங்க, இந்த சிவகிரி யாருக்கு விசுவாசமா இருக்கான் அப்படின்னா, பிரிட்டனுக்கு வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து விசுவாசமா இருக்கான். அப்போ இவனுடைய சப்போர்ட்டர் இல்லையா? அப்போ
இப்போ என்னுடைய நண்பன் இருக்கான். என்னுடைய நண்பன வந்து ஒருத்தன் அடிக்கும்போது கண்டிப்பா நான் கேட்பேன். அதே மாரி தான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன நினைக்கிறான்னா, "ஓ! நீ என்னுடைய சப்போர்ட்டரை வந்து தொடுவியா? அப்ப கண்டிப்பா உனக்கு பிரச்சனை தான்." அப்படின்னு சொல்லிட்டு, இவன் நம்மள அதாவது அவன நேரடியா அட்டாக் பண்றதுக்கு ஈக்குவலன்ட்டா நெனச்சு, நம்மளுடைய கட்டபொம்மன வந்து அகெயின்ஸ்ட் பண்ணி ஒரு படைய வந்து அனுப்புறாங்க. கிளியர்? சோ சீஜ் ஆஃப் பாஞ்சாலக்குறிச்சி. பாஞ்சாலக்குறிச்சிய வந்து எப்படி கைப்பற்றினாங்க அப்படின்னு. அப்போ லார்ட் வெல்லஸ்லி அப்படிங்கிறவரு தான் வந்து பாத்தீங்கன்னா, ஆர்டர்ஸ் எல்லாம் குடுக்குறாங்க. அதாவது நீங்க வந்து அதாவது இன்னும் பல இடங்கள்ல திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரையில இருக்கிற எல்லா படைகளையும் திருநெல்வேலிக்கு அனுப்புறாரு. அப்ப இந்த படைகள எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த மேஜர் பேனர்மேன் அப்படிங்கிறவன் தான் வந்து கமாண்ட் பண்றான். ம். சோ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கட்டபொம்மன கேட்கறாங்க. "நீ வந்து பேசாம வந்து சரண்டர் ஆயிரு" அப்படின்னு. அப்ப அவரு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு எவேசிவ் ரிப்ளை குடுக்குறாரு. அதாவது ரொம்ப திமிரான ஒரு பதில். "நீ எல்லாம் ஒரு ஆளா போடா டேய்" அப்படிங்கிற மாரி. ம். ஃபைனலி இன்னும் அடுத்து வந்து ஒரு சான்ஸ் குடுக்குறாங்க. இப்போ இந்த பேனர்மேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த நம்மளுடைய கட்டபொம்மன கன்வின்ஸ் பண்ற பணிய யார்கிட்ட குடுக்குறாங்கன்னா, ராமலிங்கனார் அப்படிங்கிற ஒருத்தன்ட்ட குடுக்குறாங்க. இந்த ராமலிங்கனார் நம்ம கட்டபொம்மன் கிட்ட வந்து தூது போற மாதிரி போயி என்ன பண்ணுவான் அப்படின்னா, அங்க அந்த கோட்டை அதாவது கட்டபொம்மன் இருக்கிற அந்த கோட்டையினுடைய எல்லா ரகசியங்களையும், எல்லா வழிகளையும் அவங்க எப்படி சர்வைவ் ஆகுறாங்க அப்படிங்கிற மெத்தட்ஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நோட் பண்ணி பிரிட்டிஷ்க்கு வந்து குடுத்துருவான். சோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மன் ஈஸியா அதாவது எனிவே அவங்கள்ட்ட வந்து அட்வான்ஸ்டான மெஷின்ஸ் எல்லாமே இருந்தாலும், கட்டபொம்மன் வந்து கொஞ்சம் சர்வைவ் பண்ணாரு. அது ஈஸியா தோத்து போறதுக்கு அது ஒரு காரணமா அமைஞ்சது. ஃபைனலி கட்டபொம்மன் வந்து தோத்து போறாரு. இந்த ஒரு கிளாஷ் அதாவது கல்லர்பட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டை நடக்குது. அதுல சிவசுப்பிரமணியனார வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கைதியா வந்து கொண்டு போறாங்க. நம்மளுடைய கட்டபொம்மன் வந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆறாரு. இவர் வந்து எங்க எஸ்கேப் ஆகி போறாருன்னா, புதுக்கோட்டைக்கு வந்து போறாரு. புதுக்கோட்டையில போறாரு. கட்டபொம்மனுடைய தலைக்கு வந்து ஒரு நியாயமான ஒரு அதிகமான ஒரு விலை வந்து வச்சிருக்காங்க. அதாவது அவனுடைய தலைய யார் கொண்டு வராங்களோ, அவனுக்கு வந்து காசு குடுப்பேன் அப்படிங்கிற மாரி. சோ இதுக்கு ஆசைப்பட்டு நம்மளுடைய ராஜாஸ் ஆஃப் எட்டயபுரம், எட்டயபுரத்து ராஜாக்கள் வந்து நம்மளுடைய ஆ கட்டபொம்மன துரோகம் பண்ணி அதாவது நண்பன் நெனச்சு நம்மளுடைய கட்டபொம்மன் அங்க போவாரு. ஆனா காட்டி குடுத்துருவாங்க. சோ சிவசுப்பிரமணியர் அமைச்சர வந்து பாத்தீங்கன்னா, நாகலாபுரம் அப்படிங்கிற இடத்துல வந்து கொலை பண்ணிருவாங்க. அரவுண்ட் 16 அக்டோபர் ரைட்? அக்டோபர் 16ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா, கட்டபொம்மன வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ட்ரையல் மாதிரி, ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸ் ஒரு நீதிபதிகள்லாம் விசாரிக்கிற மாரி ஒண்ணு வைப்பாங்க. அதுல என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, கட்டபொம்மன் வந்து கெஞ்சுவான், உயிர் பிச்சை குடுக்கலாம் அப்படின்னு. ஆனா கட்டபொம்மன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, வீரமா, ஆமா நான் உன்ன எதிர்ப்பேன். நீ என் இடத்த எடுத்திருக்க. என் நாட்டு மக்களுக்கு வந்து அநீதி இழைக்கிற. கண்டிப்பா உன்ன நான் அப்போஸ் பண்ணுவேன். அப்படிங்கிற மாரி அவரு பண்ண எல்லா விஷயத்தையுமே வந்து கெத்தா ஒத்துக்கிறாரு. ஃபைனலி அவர வந்து கயத்தார்ல தூக்குல போட்டுறாங்க. சரிங்களா? எனிவே கட்டபொம்மன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இறந்தாலும் அவருடைய நினைவுகள் வந்து இன்னும் மக்கள் மனசுல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அவருடைய டயலாக், அவருடைய ஆட்டிட்யூட வந்து பாத்தீங்கன்னா, ரோல் மாடலா எடுக்கிற நெறைய பேர் இருக்காங்க. சோ இது ஒரு யங் ஜெனரேஷனுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. சோ ரிமைனிங் இருக்க கான்செப்ட்ட வந்து நம்ம அடுத்தடுத்த செஷன்ஸ்ல வந்து பார்க்கலாம்.